Exercise 7.2 section property 7. If each element of a row of a determinant is expressed as sum of two or more terms, then the whole determinant is expressed as sum of two or more determinants. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டிடர்மினன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரோல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ரெண்டு அல்லது மூணு அதுக்கு மேற்பட்ட டேர்ம்ஸா சம்மா எழுத முடிஞ்சுச்சு அப்படின்னா அந்த ஹோல் டிடர்மினன்ட் என்ன பண்ண முடியும் சம் ஆஃப் தட் டூ ஆர் மோர் டிடர்மினன்ட்ஸா பிரிச்சு எழுத முடியும். ஸோ இப்போ இங்க ஒரு டிடர்மினன்ட் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் காலம் என்னவா இருக்கு அப்படின்னா சம் ஆஃப் தி டேர்ம்ஸா இருக்கு. அப்போ ஒரு ரோ ஆர் ஒரு காலம் சம் ஆஃப் த டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா அந்த மொத்த டிடர்மினன்ட்டை என்ன பண்ண முடியும் சம் ஆஃப் த டிடர்மினன்ட்ஸா பிரிச்சு எழுத முடியும். அதான் a1 a2 a3 ஃபர்ஸ்ட் காலமாகவும் பிளஸ் நெக்ஸ்ட் m1 m2 m3 ஆகவும் பிரிச்சிருக்கு. இப்போ இந்த டிடர்மினன்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். a1 பிளஸ் m1 b1 c1 a2 plus m2 b2 c2 a3 plus m3 b3 c3. இப்போ இந்த டிடர்மினன்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் along column 1. இப்போ காலம் 1 வச்சு என்ன பண்ண போறோம் எக்ஸ்பேண்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a1 plus m1. சோ இதனுடைய ரெப்ரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ இருக்கும்போது b2 c3 மைனஸ் b3 c2 கிடைக்கும். ஸோ b2 c3 மைனஸ் b3 c2. ஸோ அடுத்து நம்ம மைனஸ் காலம் வைஸ் வரோம். அப்ப a2 பிளஸ் m2 a2 பிளஸ் m2. இப்போ a2 பிளஸ் m2ன்றது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இது ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா b1 c3 மைனஸ் b3 c1. ஸோ b1 c3 மைனஸ் b3 c1. ஸோ அடுத்து கோஃபேக்டர் சைன் பிளஸ் எலமெண்ட் a3 பிளஸ் m3 இன்ட்டு. ஸோ a3 பிளஸ் m3ன்றது தேர்டு ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இதை விட்டுட்டோம்னா ரிமைனிங் b1 c2 மைனஸ் b2 c1. So b1 c2 minus b2 c1. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம்ல a1 plus m1 a2 plus m2 a3 plus m3 இருக்கு. அப்ப இது ஒரு காலமாவும் இது ஒரு காலமாவும் பிரிச்சோம்னா டிடர்மினன்ட்டை பிரிச்சிட முடியும். அப்ப அதனால என்ன பண்ண போறோம்னா a1 a2 a3 ன்ற ஒரு ஆர்டர் ஆகவும் m1 m2 m3 ன்ற ஒரு ஆர்டர் ஆகவும் ஸ்ப்ளிட் பண்ண போறோம். சோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ a1 உடைய ப்ராடக்ட்ல b2 c3 மைனஸ் b3 c2 நெக்ஸ்ட் மைனஸ் a2 உடைய ப்ராடக்ட்ல b1 c3 மைனஸ் b3 c1 பிளஸ் a3 உடைய ப்ராடக்ட்ல b1 c2 மைனஸ் b2 c1. நெக்ஸ்ட் எப்படி பிரிச்சுக்கிறோம் m1 m2 m3 ல. அப்ப m1 ல பிரிக்கும் போது b2 c3 மைனஸ் b3 c2 னு வரும் மைனஸ் m2 ல b1 c3 மைனஸ் b3 c1 பிளஸ் m3 ல b1 c2 மைனஸ் b2 c1. இப்போ இந்த a1 a2 a3 m1 m2 m3 எங்க இருக்கு காலம் வைஸ் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் a1 a2 a3. அப்ப பிரிச்சுட்டா இப்ப a1 உடைய மைனர் பார்த்தோம்னா எப்படி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் காலமே ஃபர்ஸ்ட் ஒன் விட்டுட்டோம்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோல எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப இந்த எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு b2 c3 b3 c2 இருக்கு. அப்ப இந்த ஆர்டர் அப்படியே எழுதலாமா? அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ சோ இந்த பொசிஷன்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் b2 c2 b3 c3. சோ இப்ப a1 வச்சு எழுதும் போது இதை விட்டுட்டோம்னா b2 c3 மைனஸ் b3 c2 கிடைச்சிரும். சோ அப்ப a2 ல எடுக்கும் போது இதை விட்டுட்டோம்னா இங்க c3 இருக்கு. அப்ப என்ன வரீங்க b1 c1 கிடைக்கும். சோ இதுல b1 c1. அப்ப a1 a2 a3 வச்சு சேம் ப்ராசஸ் m1 m2 m3
ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கலாம் m1 m2 m3 ஸோ இதே ஆர்டர்ல இருக்கும் ஸோ b1 c1 b2 c2 b3 c3 அப்ப என்ன பண்ணிட்டோம் இங்க ஒரு டிடர்மினண்டை என்ன பண்ணிட்டோம் சம் ஆஃப் தி டிடர்மினன்ட்ஸா பிரிச்சு எழுதிட்டோம் இங்க காலம்ல நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா சம் ஆஃப் தி டேர்ம்ஸா கொடுத்ததுனால காலம் வைஸ்ல என்ன பண்ணிருக்கோம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சம் ஆஃப் தி டிடர்மினண்டா கொண்டு வந்துட்டோம் அப்போ இந்த ரிசல்ட் என்னவாயிடுச்சு ட்ரூ ஆயிடுச்சு ஸோ ரிசல்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ திஸ் வர் ஃபைனல் ஆன்சர் தேங்க்யூ